இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்த பேட்டியில் லாப நஷ்டம் சகஜங்க சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையோடு அவர் நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் லாப நஷ்டம் அவன் தலையெழுத்து, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு மிகவும் அவதூறான ஒரு வகையில் பேசியிருக்கிறதுனால ராக்லைன் வெங்கடேஷுடைய தலையெழுத்தை திருத்தி எழுத வேண்டும் என்பதற்காக நாளைக்கு உண்ணாவிரத 10ஆம் தேதி நடக்க இருக்கிற உண்ணாவிரத்தில் பங்கேற்கணும்னு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், மாணவர் அமைப்புகள், தமிழ் உணர்வாளர்களை அழைக்கணும் நாங்களாம் முடிவு பண்ணியிருக்கோம். இன்று மாலை முதல் அவங்களாம் அழைக்க ஆரம்பிப்போம். இதுவரைக்கும் எங்கள்கிட்ட வசூலிக்கப்பட்ட தொகையில் 30% தான் கலெக்ட் ஆகிருக்கு. 30% தான் வசூலாகிருக்கு. மீதி தொகையை அவங்க திருப்பி தரணும்னு நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். படத்தில் விஷயம் இல்லை. படம் இன்றைக்கி 1000 காரணம். அதாவது தேர்வு வந்துருச்சு, அரையாண்டு தேர்வு வந்துருச்சு, கிறிஸ்துமஸ் பண்டிகைலாம் இல்லை, ஒரு சாதாரண டேஸில் ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் படம் வந்திருந்தால் பெருசாக ஓடி இருக்கும். அப்படிலாம் நிறைய காரணங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடி இருக்கும். ப்ராடக்ட்டில் ஒரு சின்ன ரஜினி சாரை எப்படி யூஸ் பண்ணுமோ அதில் சின்னது மிஸ் ஆகிடுச்சு. அதை நம்ம ஏற்றுக்கணும். அதனால் இது மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெறலை. அதனால் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கோம் நாங்கள். அதே கோச்சடையான் ஒன்றும் இல்லை பொம்மை படம்னு சொல்லி எல்லாரும் புறக்கணிச்சாங்க. அந்த படம் 2,70,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை. கோச்சடையான் வசூல் பண்ண தொகையை இந்த படம் வசூல் பண்ணல.